இப்படி போராடிட்டு இருக்காங்களே இந்த பெண்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம தூய்மை பணியாளர் பெண்கள். சில கோரிக்கைகளை வச்சு அவங்க பல நாட்களாக போராடிட்டு இருக்காங்க. எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க, சரியான சம்பளம் கொடுங்க, ஏற்கனவே சம்பளம் பிடிச்ச சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட கோரிக்கையை இந்த அரசாங்கம் கண்டுக்கல. பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டாங்க, கடலில் இறங்கி போராட்டம் நடத்துகிறாங்க, ரோட்டில் படுத்து போராட்டம் பண்ணிட்டாங்க, உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டாங்க, எல்லா போராட்டமும் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்களோட கோரிக்கையை இந்த அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியும். மற்ற அரசு துறையில் இருக்கவங்களுக்கு அனைத்து சலுகைகளும் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு மட்டும் இவங்களும் எந்த சலுகையும் கிடையாது. அதாவது நம்ம நாட்டுக்கு 2 துறை தான் முக்கியமான துறை. ஒன்று இராணுவத்துறை, ஒன்று தூய்மை பணியாளர். இராணுவத்துறையில் வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம நாடு எல்லையில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம நாட்டில் நோய்வாய் தொற்று அதிகமாக இருக்குது. ஸோ 2 பேருமே முக்கியம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குது, இன்னொருத்தவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குது. ஸோ இந்த அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் பண்ணணும், அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றணும். ஒன்றும் இல்லை, மற்ற அரசாங்க ஊழியர்கள் எப்படி சம்பளம் வாங்குறாங்களோ அதேமாதிரி இவங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது தான். மற்றவங்களுக்கு தான் 30,000 40,000 50,000 அதுவே 10 லஞ்சம் வாங்குறாங்க. இதில் லஞ்சம் வாங்காமல் நேர்மையான துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் தான். எந்த விதத்தில் லஞ்சம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நேர்மையாக வேலை செய்கிறாங்க, உழைச்சி வேலை செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் மற்ற எந்த அரசாங்க ஊழியர்களோ அரசு துறையோ லஞ்சம் வாங்காத துறை ஏதாச்சும் இருக்குங்களா? அவங்களுக்கு காட்டுற அக்கறையை, அவங்களுக்கு காட்டுற ஒரு முக்கியத்துவத்தை இவங்களுக்கும் காமிங்க, இவங்களுக்கும் செய்யலாம்ல. அரசாங்கம் இவங்களை சீக்கிரமாக பணி நிரந்தரம் பண்ணணுன்ட்டு நம்ம கேட்டுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.